ஹாய் வெல்கம் டு மை சேனல். நம்ம பேஜில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 10 வெட்டிங் எலமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன வெட்டிங் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம பேசிக்காக இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணுறது வந்துட்டு இந்த ஓம குண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த அக்னி குண்டம் அது மாதிரி தான் ட்ரா பண்ணுறேன். சின்னதாக ஒரு எம் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த எம்மே வந்துட்டு 1 கீழே 1 இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 3D ஷேப்பில் நம்ம வர்றதுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ லைன் பை லைனாக நான் போட்டிருக்க மாதிரியே போட்டிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த சென்டரில் நம்ம எம் மாதிரி ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நான் ஃபில்லிங்ஸ் அண்ட் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். எல்லாம் ஒரே மாதிரி நம்ம நிறைய ஃபில்லிங் கொடுத்தாலும் பார்க்க லுக்காக இருக்காது. அதனால நான் ஒரு 2 டிசைன் போல்டாக கொடுத்துட்டு மற்றதுக்கு வந்து அங்கங்கே ஃபில்லிங்ஸ், லைட்டான ஃபில்லிங்ஸும் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸும் கொடுத்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ மேலே வந்து நான் ஃபயர் மாதிரி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வந்து ஒரு ஓவரலாக போட்டிங்கன்னா போதும். ரொம்ப லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி போட்டால் இது நல்லா இருக்காது. அங்கங்கே கொஞ்சம் பெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி போட்டுட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப திக்கான ஷேடிங் கொடுக்கல. கீழே மட்டும் கொஞ்சம் திக் ஷேடிங் கொடுத்துட்டு மேலே வந்து ரொம்ப லைட்டான ஷேடிங் மாதிரி கொடுத்து அந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த மத்தளம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். 2 சைடும் ஒரு ஓவல் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து லைட்டா நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணணும். அப்புறம் சென்டர் பார்ட் எல்லாமே அந்த ஃபில்லிங்ஸ் வந்து கிரிட்ஸ் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், அல்லது நமக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இதுக்கு நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். பட் இது ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிசைன்கிறதுனால அது ரிலேட்டடா டிசைன் கொடுத்தாதான் நீட்டா இருக்கும். இப்போ நான் சென்டர்ல வந்து சின்ன சின்னதாக வந்து கிரிட்ஸ் கொடுத்துட்டு சைடில் வந்து ஒரு டபுள் லேயர் மாதிரி தான் நான் கொடுத்து இந்த ஒர்க்கையை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த டிசைன் போட்டாலும் கண்டிப்பாக அதுக்கு அவுட்லைன் கொடுங்க. அப்போ தான் நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது அந்த கேப்பில் வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். தேர்ட் டிசைன் பார்க்கலாம். இது வந்து ஒரு ட்ரம்ஸ் மாதிரி ட்ரா பண்ணுறேன். 2 லைன் மாதிரி நம்ம கர்வாக போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த பார்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போடலாம். இது வந்து இப்போ நான் போட்டிருக்க மாதிரியே நீங்கள் ட்ரா பண்ணலாம், இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் இந்த பார்ட் போடுவோம் இல்லையா, கொஞ்சம் பெண்ட் பண்ணி அது மாதிரியும் நம்ம போடலாம். ஸோ இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி அந்த சென்டர் எல்லாமே வந்துட்டு ஃபில்லிங்ஸ் கொடுத்து இந்த ஒர்க்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இந்த யானையோட தந்தம் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஓவல் மாதிரி ட்ரா பண்ணிட்டு அது சைட்ல இருந்து நல்லா பெண்ட் பண்ணி 2 லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. கீழே வந்து கொஞ்சம் அகலமா இருக்கிற மாதிரி, மேலே வந்து ஷார்ப் எட்ஜஸா இருக்கிற மாதிரியும் ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டர்ல வந்து நான் பேசிக்கான இதுக்கு சின்ன சின்னதா ஹம்ப் கொடுத்து தான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த நாதஸ்வரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ட்ரா பண்றேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம அதிகமான டிசைன்ஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா இது ரொம்ப ஸ்பேஸ் கம்மியா இருக்கிறனால இதுக்கு நான் ஃபுல்லாவே நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். கீழே மட்டும் 2 செயின் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஹேங்கிங் பேட்டர்ன்ல 2 செயின் மாதிரி ட்ரா பண்ணிட்டு அந்த ஒர்க்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து நம்ம இது வரைக்கும் ட்ரா பண்ண அந்த மேளம், யானையோட தந்தம், அதுக்கப்புறம் ட்ரம்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஒன்னா சேர்த்து தான் ட்ரா பண்ண போறோம். இது வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக்கா இருக்கும். ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ண போறோம். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த மத்தளம் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து பாதி இருக்கிற மாதிரி ட்ரம்ஸ், அதுக்கப்புறம் அந்த கேப்ல வந்துட்டு நான் சின்னதா யானையோட தந்தமும் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க அவுட்லைனை ட்ரா பண்ணிட்டு அது பர்ஃபெக்டா வந்துச்சு அப்படின்னா மட்டும் ஃபில்லிங்ஸ் கொடுங்க. அப்படி இல்லாட்டி நம்ம நெக்ஸ்ட் டிசைன் கூட ட்ரை பண்ணலாம். நீங்க எடுத்ததுமே ஒவ்வொன்றுக்கும் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்போஸ் நமக்கு ட்ரா பண்ணும்போது நீட்டா வரலன்னா அது ஃபுல்லாவே நமக்கு ஒர்க் வந்து வேஸ்டா போயிடும். இப்போ இது ரொம்ப ரொம்ப எல்லா எலமெண்ட்ஸ்லயுமே இருக்கக்கூடியது, அதாவது வெட்டிங் எலமெண்ட்ஸ்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வெட்டிங் நாட் மாதிரி இருக்கும் இல்லையா, கிளாத்ல நாட் மாதிரி, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. அது சென்டர்ல பவு மாதிரி கிரியேட் பண்ணி பிரைட் அண்ட் க்ரூம் இவங்களோட அந்த கிளாத்ல நாட் போட்டா எப்படி இருக்கும் அந்த டிசைன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம ட்ரா பண்ண போறோம். ஸோ பிரைடோட ட்ரெஸ் வந்து எப்பயுமே கிராண்டா இருக்குங்கிறனால அது கொஞ்சம் கிராண்டான நீங்க நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் இல்லை வேற எதுவும் டிசைன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். பட் வந்து க்ரூமுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இல்லையா, அதனால நான் ஷேடிங் மட்டும் கொடுத்து இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். இப்போ இந்த கீழே இருக்கிற பவு இருக்கு இல்லையா, அதுக்குமே ஆப்போசிட்டா வந்து
வந்து அந்த டிசைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லைன் நம்ம போட்டதுமே அதை ஹைலைட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஷேடிங் கொடுக்கும்போது அந்த லைன்ஸ் வந்துட்டு நமக்கு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண கீழவுமே இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுத்து இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டிசைன் ஒரு லெட்டர் பேட் மாதிரி தான் நான் ட்ரா பண்ணுறேன். 2 அவுட்லைன் கொடுத்துட்டு அது கீழே ஒரு ஹேங்கிங் டைப் மாதிரி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பிரைட் அண்ட் க்ரூமோட நேம் ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அவங்களோட டேட் வந்துட்டு எழுதலாம். இல்லை அவங்க ஏதோ க்ரியேட்டிவாக சொல்கிறாங்க, ஏதோ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு லெட்டர் பேட் மாதிரி கொடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அது இன்னும் நல்லா போல்டாக தெரியும். இப்போ இன்னைக்கு இதில் நான் வந்துட்டு சேவ் த டேட் அப்படின்னு தான் சொல்லி எழுத போகிறேன். இதுலேயே நீங்கள் வந்து பிரைட் அண்ட் க்ரூம் வந்துட்டு ரிங் மாத்திக்கிற மாதிரியா இல்லை ஹேண்ட் மட்டும் நம்ம பிடிச்சிட்டு இருக்க மாதிரியா அந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சேவ் த டேட்னு எழுதிட்டு அந்த சைடு ஃபுல்லாமே கண்டிப்பாக நம்ம ஷேடிங் கொடுக்கணும். அப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த பேலன்ஸ் இடம்லாம் வந்துட்டு நமக்கு அவ்வளோ லுக்காகவே இருக்காது. அதனால அந்த பேக்ரவுண்டை எப்பயுமே ஷேடிங் கொடுத்தாதான் அது இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பிரைட் அண்ட் க்ரூமோட ரிங் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு பிரைட்ஸோட ரிங்குக்கு தனியாக ஒரு டிசைனும் க்ரூமோட ரிங்குக்கு தனியாக ஒரு டிசைனும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் செப்பரேட்டாகவும் ட்ரா பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி லெட்டர் பேட்லையும் நீங்கள் சென்டரில் ட்ரா பண்ணிக்கலாம். லாஸ்ட் டிசைன் பிரைட் அண்ட் க்ரூமோட ஹேண்ட் வந்துட்டு ஒன்னா இருக்கிற மாதிரி தான் ட்ரா பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் 2 லைன் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா லைட்டா பெண்ட் பண்ணி ஒரு சிங்கிள் ஆன ஒரு ஃபிங்கர் மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆப்போசிட்ல நம்ம பிரைடோட ஹேண்ட் மாதிரி ட்ரா பண்ணிட்டு அதுக்கு சின்ன சின்னதா பேங்கிள்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு கர்வா ஒரு லைன் கொடுத்துட்டு அதுல இருக்க பேஸ்டே நீங்க லைட்டா இழுத்து விட்டீங்கன்னா அது ஃபிங்கர் மாதிரி கிரியேட் ஆயிரும். அதிகமான பேஸ்ட்ல ரொம்ப போல்டா லைன்ஸ் இழுத்து விட வேணாம். ஏன்னா ஃபிங்கர்ஸ் ட்ரா பண்ணும்போது நம்ம லைட்டா தான் யூஸ் பண்ணணும். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் சிரமமா இருந்தாலும் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நான் சைடு கேப் எல்லாத்துலயுமே வந்துட்டு ஃபில்லிங்ஸ் கொடுத்து தான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஷேடிங் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட ஒர்க் வந்து ஹைலைட்டா தெரியும். ஸோ இதே மாதிரி ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.